உங்களை எதிர்த்து பேச என்னால முடியாதுப்பா. அப்பா, தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க அப்பா ஸ்டேட்டஸ் பார்த்திருந்தா நம்ம கல்யாணம் நடந்திருக்காதுங்க. உசுறு உசுறுன்னு சொல்லுவீங்களே, இப்ப இந்த உசுருக்கு என்னங்க பதில் சொல்ல போறீங்க? என்னங்க பாத்துப்பா, அவ உங்க ரத்தங்க, அதாங்க துடிக்குது. மனசுக்கு பிடிச்சிருக்குல்ல? போடா, போய் அந்த பையனை கூட்டிட்டு வா. போமா. நிஜமா அப்பா? எஸ். ஹலோ ஹலோ, அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. ஆமாடி, ஆமா. நம்பலையா? இரு, அப்பா கிட்ட பேசு. அப்பா பேசுங்கப்பா. ஹலோ. ஆமாம்மா, அவ விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி வச்சா. சரிம்மா. தேங்க்யூப்பா. ஹலோ, ஓகேடி. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லிடு. ஓகே, பை. அப்பா, நான் போய் சரவணை கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. ஐயோ, காசுன்னு பாத்தீங்களா? ஓகே ஆயிடுச்சு. தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமணியை சேர்ந்த சுப்பையான் சரவணனுக்கும் சுப்பையான் தங்கைமான ராணிக்கும் வரும் பங்குனி மாதம் வெள்ளிக்கிழமை திருமணம் செய்ய ஊர் பெரியலாம் முடிவு செய்யப்படுகிறது. எல்லாருக்கும் சம்மதம் தானே? சம்மதம் தான். தட்டை மாத்திரலாமா? மாத்திக்கலாம். தட்டை எடுத்து கொடுங்க. கொடுங்க மச்சான். அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என் மனசை மாத்திட்டீங்கல்ல? சொல்லுங்க ஐயா. நல்ல முகூர்த்த நாள் 21ஆம் தேதி நல்ல முகூர்த்தமா இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. நன்றி. என்ன உனக்கு சம்மதம் தானே? ரொம்ப நன்றி. இந்தாங்க ஐயா, வாங்கிக்கங்க. போயிட்டாங்க. வர 27ஆம் தேதி ராணி மையம் போய் கல்யாண மண்டபத்தை புக் பண்ணிடுங்க. போய் எல்லாரும் கல்யாண வேலை பாருங்க. போங்க போங்க. இன்விடேஷன் சாப்பாடு வேலை நீ பார்த்துக்கணும். முருகா, என்னண்ணே? இந்தாங்க, கொடு. சீக்கிரம் வந்துருங்க. வரேன். ஆமா, எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுக்கணும். காசு எங்க காணும்? அண்ணே, கல்யாணத்துல அவருக்கு இஷ்டம் இல்லை பழகுது. வெளியே நின்று அழுதுட்டு இருக்காருண்ணே. நம்ம பாப்பாவை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும். ஊரே அசந்தரும். சரி, நீ போ. வரேன். சீக்கிரம் புறப்படுங்க. முகூர்த்தம் முடியறதுக்குள்ள கோயிலுக்கு போய் ஆகணும்ல. புறப்படுங்க. வண்டியில போய் ஏறுங்க. போங்கம்மா, புறப்படுங்க. சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க. மச்சான், சரவணன் எங்க ஆள காணோம்? ஆமா, இவன் வேற எங்க போய் தொலைஞ்சான்? என்ன சார், அவன் தோப்புலுக்குள்ள இருப்பான். அவனை கூட்டிட்டு நேரா கோயிலுக்கு வந்துரு. வாங்கண்ணே, போலாம். எல்லாரும் வாங்கடே. காசி, ஏன்டா அழற? நீ தூக்கி வளர்த்த குழந்தைய கறிக்கடையில் வேலை செய்யறவனு கட்டி கொடுக்கணும்னு வருத்தப்படுறியா? ஆமாண்டா, என் குழந்தை ஆசைப்பட்டுச்சுல்ல. நம்ம கையில எதுவுமே இல்லடா. டே காசி, பொண்ணுக்கு பிடிக்காத பையனை நம்ம இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவ காலம்புறா கஷ்டப்படணும்டா. வேணாடா, அவ நல்லா இருக்கட்டும். ஏண்டா, காசு பணமெல்லாம் நம்மகிட்ட இல்லாதான்? நீ மார்க்கெட் வேலையை விட்டுட்டு கல்யாண வேலையை பாரு. எல்லாரும் அடி வாங்கினதுக்கு காரணம் அதுதானா? இப்போ வந்து நிக்க கல்யாணம் நடந்திருக்கு. யாருக்கு? வண்டி பிடிச்சு போகணும் இல்லையா? சீக்கிரம் கிளம்பு. செல்வி, இங்க என்ன நடக்குது? இங்க என்ன நடக்குது? சரவணா எங்க? சரவணா! இந்த பணத்தை வச்சுக்க. ரம்யா பையனை கூட்டு வருவா. அவங்களுக்கு தேவையானது பார்த்துக்க. பாப்பா போலாம், பையன் வர மாட்டானு. சரவணனு, உங்க அப்பா ஆளுங்க சங்க எடுத்து கொண்டுட்டானுங்கடி.
எப்படியும் பாப்பாவை பெரிய இடத்துல தான் கட்டி கொடுப்பீங்க. அந்த பையன் உயிரோட இருக்கிற வரைக்கும் பாப்பா முகத்துல நிம்மதி இருக்காது. பாப்பா முகத்தை பார்த்தா உங்களுக்கு நிம்மதி இருக்காது. அதனால அந்த பையனை போட்டுட்டேன்னு. கை மீறிடுச்சுன்னு அவசரப்பட்டுட்டேடா. நீங்க எப்படி மாறுவீங்கன்னு தெரியாதுடா. தப்பு பண்ணிட்டேடா. இந்த சூடுக்கே பயப்படுற? பின்ன சுடாதா? இங்க பார். உனக்கு நெருப்புனா பயம் இல்ல ரம்யா. எனக்கு நெருப்புனா ரொம்ப பயம் ரம்யா. எனக்கு சர்ஜரிலாம் வேண்டாம்ப்பா. இந்த முகம் அப்படியே இருக்கட்டும்ப்பா. என்னை விட்டுருங்கப்பா. ப்ளீஸ்ப்பா. அவன் சாகலப்பா. அவன் என் கூட இருக்கான். நான் அவனோட நினைவுல வாழ்ந்துக்கிறேன்ப்பா. இல்ல நான் செத்துருவேன்ப்பா. ப்ளீஸ்ப்பா. ராஜா பிள்ளைங்களா இப்பெல்லாம் தூக்கி அந்த பக்கம் அள்ளி போடுங்க. அந்த மூணாவது பாதிக்கு தண்ணி பாய்ச்சுங்க. அப்பா, இவ்வளவு நாள் உங்களோட வாழ்ந்துட்டேன். இனி அவங்களோட வாழ்றேன்ப்பா. நான் பாத்துக்கிறேன். வணக்கம் வணக்கம். குமரண்ணே குமர போங்க.